சென்னை மக்களுக்கு 10 வளர்ச்சிப் பணிகளை அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழாக கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்திற்கான அடிக்கல்லை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாட்டி வைத்திருக்கிறார். கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டடங்களும் திறக்கப்பட இருக்கின்றன. அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த விழா தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். புதிய திட்டப்பணிகள் திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எந்தெந்த திட்டங்கள் எவ்வளவு மதிப்பீட்டில் துவங்கப்பட்டிருக்கின்றன, அது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெள்ளிவாக்கம் சுவஸ்தி காலனியில் தற்போது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 115.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் மற்றும் ராயபுரம் மூலக்கொளத்தூரத்தில் புதிதாக சமுதாய நலக்கூடம், புரசைவாக்கம் கண்கரான் ஸ்மித் சாலையில் நவீன சலவைக்கூடம், அதே போல புழல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் 5.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவைக்கூடம் மற்றும் நியாய விலை கடைகள், கொளத்தூர் உணவுப் பொருள் மற்றும் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் கொளத்தூர் இருக்கக்கூடிய புதிய வட்டாட்சியர் அலுவலகம் என உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார். ஏற்கனவே வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அடிப்படையில் சுமார் 150 கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டு அதற்கான திட்டப்பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் தற்போது பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னைக்கு செயல்பட்டு வரும் 115.58 கோடி மதிப்பீட்டில் கொளத்தூர் வர்த்தக மீன்கள் வர்த்தக மையத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை ஓர கிராமத்திலும் மீன் வளத்தை பெருக்கவும் அதே போல மீன் அங்காடிகளை உருவாக்கவும் புதிய மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் அமைக்கப்பட்டு அங்காடிகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தற்போது கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பில் வடசென்னையில் நவீனப்படுத்துவது மற்றும் புதிய பாலங்கள் அமைப்பது, மேலும் நவீன கட்டமைப்புகளை உட்படுத்துவது, புதிய மருத்துவமனைகள் மற்றும் சாலையோர வசதிகள், புதிய மேம்பாலங்கள் கட்டுவது என பல்வேறு தொடர்ச்சியாக அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த வண்ண மீன்களுடைய அங்காடியும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் வடசென்னையின் பல்வேறு வளர்ச்சி பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றும் நிலையில் புழல் ஏரி உள்ளிட்ட ஏரிகளை சீர்படுத்தவும், சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளக்கக்கூடிய புழல் ஏரி உள்ளிட்ட ஏரிகளை நவீனப்படுத்துவதும் சுத்தப்படுத்தவும் உள்ளிட்ட தனி நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளையும் தற்போது நடைபெற்று வருகிற அந்த திட்டத்திற்கு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று அந்த இருக்கக்கூடிய பல்வேறு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்க இருக்கிறார். தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தொடர்ச்சியாக அந்த பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறார். தற்போது வடசென்னையில் சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.